கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 36 விநாயகர் விரதங்கள். முனிவர்களே, இப்போது மகா புண்ணியம் வாய்ந்த ஸ்ரீ விக்னேஸ்வரரின் விரதத்தை பற்றி சொல்லுகிறேன். இந்த விரதத்தை சூரியன் விருஷப ராசியில் இருக்கும்போது, அதாவது வைகாசி மாதத்தில் சுக்லபக்ஷம் வெள்ளிக்கிழமை நாளில் அனுஷ்டிக்க வேண்டும். அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்திருந்து நீராடி காலை கடன்களையும் முடித்து கொண்டு தங்கம், வெள்ளி, தாமிரம் ஆகிய ஏதாவது ஒரு உலோகத்தில் பிள்ளையாரின் பிரதிமையை செய்து வைத்து கொண்டு அம்மூர்த்தியை திவ்ய மலர்களாலும் அழகிய இலைகளினாலும் பூஜை செய்து வணங்க வேண்டும். பிறகு தேவாதி தேவரான அந்த கணபதிக்கு மனோகரமான கொழுக்கட்டை முதலான தின்பண்டங்களை நெய்வேத்தியம் செய்து அதன் பிறகு சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அங்கே உமாபதியையும் கணேச மூர்த்தியையும் வலம் வந்து நமஸ்கரித்து வணங்கி தன் சக்திக்கு ஏற்றபடி காணிக்கையையும் செலுத்திவிட்டு தன் வீடு வந்து சேர வேண்டும். அதன் பிறகு அந்தணர்களுக்கும் தான தர்மங்களை செய்து பழங்கள், அப்பம், சுத்தான்னம் ஆகிய இவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். மறுநாள் காலையில் எழுந்திருந்து நீராடி நித்திய கர்மாக்களையும் செய்து முடித்து கொண்டு அந்த பிள்ளையாரின் பிரதிமையை சிவபக்தரான சிறந்த ஓர் அந்தணருக்கு தானமாக கொடுத்து சிவபக்தர்களோடு சேர்ந்து உணவு உட்கொள்ள வேண்டும். முன்னொரு சமயம் அந்திரி முனிவர் இந்த சிறப்பான விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக சந்திர சூரியர்களையே தம் புத்திரர்களாக அடைந்தார். இந்த விரதத்தின் மகிமையால் சங்கநிதி, பதும நிதிகளை அடைய பெற்றான். மற்றும் அநேக தேவர்களும் மானிடர்களும் தவசீலர்களும் இந்த சிறப்பு வாய்ந்த விக்னேஸ்வர விரதத்தை அனுஷ்டித்து மகா கணபதியார் அன்பிற்கு பாத்திரங்களாக மாறி சிவலோகத்தை அடைந்து மோட்சத்தையும் அடைந்திருக்கிறார்கள். விநாயக சதுர்த்தி நாளன்று பிள்ளையாரின் அளவு கடந்த பிரீத்திக்கு பாத்திரமானதும் சகல பாபங்களையும் போக்க வல்லதுமாகிய இந்த விரதத்தை எவர்கள் நியம முறைப்படி அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் ஸ்ரீ விநாயக பெருமானின் திருவருளுக்கு பாத்திரமானவர்களாக ஆகி அந்த உலகத்தில் சகலவிதமான போகங்களையும் அனுபவித்து முடிவில் மகா கணபதியாரின் உலகத்தையும் அடைவார்கள் என்பதில் சிறிதும் சந்தேகமே கிடையாது. முன்பு விஷ்ணு பரமாத்மா மகிமை வாய்ந்த இந்த சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து அதன் பயனாக மகா கணபதியாரின் பிரியத்தை பெற்று ஸ்ரீ கௌரி தேவியின் சாபத்திலிருந்தும் விடுபட்டு தான் அடைந்திருந்த பாம்பு தன்மையிலிருந்து விடுபட்டார். பிறகு தாமரை மலருக்கு நிகரான கண்களை பெற்று மறுபடியும் விஷ்ணு தன்மையை அடைந்தார். முன்பொரு சமயம் பிரம்மா முதலான தேவர்கள் இந்த விரதத்தின் மகிமையால் கணேச பெருமானை பக்தி பெருக்கோடு தரிசித்து வணங்கி நமஸ்கரித்தார்கள். அச்சமயத்தில் அப்பெருமான் அதி அற்புதமாக நர்த்தனமாடினார். அந்த நாட்டியத்தை கண்ட சந்திரன் கேலியாக சிரித்து தானும் அதுபோலவே நாட்டியமாடினான். அதை கண்டதும் விநாயகருக்கு அடங்கா கோபம் வந்துவிட்டது. தம்மை பரிகாசம் செய்த சந்திரனை அவர் சபித்து விட்டார். அதனால்தான் அந்த விநாயக சதுர்த்தி தினத்தில் யாருமே சந்திரனை பார்க்க கூடாது. அப்படி பார்க்கும் மனிதன்
பாவியாக மாறிவிடுகிறான் என்பது நிச்சயம். பூர்வத்தில் கண்ணபிரான் விநாயக சதுர்த்தி தினத்தில் சந்திரனை பார்த்த காரணத்தினால் ஜனங்கள் அனைவராலும் நிந்திக்கக்கூடிய பெருத்த சாபத்தை அடைந்தார். ஆகையால் சகல விதமான புண்ணியங்களையும் கொடுக்கக்கூடியதும் அதே சமயத்தில் எல்லா பாவங்களையும் நாசம் செய்யக்கூடியதுமாகிய இந்த ஸ்ரீ விக்னேஸ்வர விரதத்தை எவர்கள் பக்தி சிரத்தையோடு அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் அப்பெருமானின் பேரருளுக்கு பாத்திரமாகி சகல போகங்களையும் அனுபவித்து முடிவில் சிவசாயுட்ச பதவியையும் அடைவார்கள் என்பது நிச்சயம். மேலும் சஷ்டி திதியில் அனுஷ்டிக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகருடைய அற்புதமான மற்றொரு விரதத்தையும் அநேகர் அனுஷ்டித்து மகா கணபதியாரின் அருளுக்கு பாத்திரமாகி மோட்சத்தை அடைந்திருக்கிறார்கள். பூர்வத்தில் வித்யுன்மாலி என்னும் அரசனொருவன் கணேச பெருமானின் சஷ்டி விரதத்தை அனுஷ்டித்து அதன் மகிமையால் வியாதிகள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு வஜ்ரத்திற்கு நிகரான தேக வனப்பை பெற்றான். பிறகு அவன் திலோத்தமை என்ற தேவமாதை அடைந்து அவளுடன் கூடி மகிழ்ந்து அநேக புதல்வர்களையும் பெற்றெடுத்து சகல போகங்களையும் அனுபவித்து முடிவில் மோட்சத்தையும் அடைந்தான். இம்மாதிரியாகவே இன்னும் அநேகரும் மேன்மையான விக்னேஸ்வர விரதத்தை அனுஷ்டித்து மோட்சத்தை அடைந்திருக்கிறார்கள். இந்த சிறப்பு வாய்ந்த அத்தியாயத்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் அல்லது பிறரை கேட்கச் செய்பவர்களும் அளவில்லாத போகங்களை அனுபவித்து முடிவில் மோட்சத்தையும் அடைவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.